A Portrait of a Lady by குஷ்வந்த் சிங். இக்கட்டுரை படைப்பின் தமிழாக்கம். ஒரு பெண்மணி பற்றிய சொல்லோவியம். எனது பாட்டி பற்றிய சொல்லோவியமே இப்படைப்பு. மற்ற எவருடைய பாட்டியைப் போல எனது பாட்டியும் வயதான பெண்மணியே. நான் அவரை அறிந்த 20 ஆண்டுகளாக அவர் இந்த முதிர்ந்த சுருக்கமான தோற்றத்தில்தான் இருக்கிறார். என் பாட்டி ஒரு காலத்தில் இளமையாக அழகாக இருந்ததாக கூறுவர். அவருக்கு கணவரும் இருந்தார். ஆனால் இதையெல்லாம் நம்புவதற்கு முடியவில்லை. என் தாத்தாவின் படம் எங்கள் வீட்டு வரவேற்பறையில் தொங்கிக் கொண்டுள்ளது. அவர் மிகப்பெரிய தலைப்பாகை அணிந்திருந்தார். தளர்வான ஆடைகள் அணிந்திருந்தார். வெண்ணிறத்தாடி அவருடைய நெஞ்சு பகுதி வரை மறைத்து நீண்டு இருந்தது. 100 வயதான மனிதர் போன்று அவரது தோற்றம் இருந்தது. மனைவியோ மக்களோ பெற்ற மனிதராக அவர் தோற்றம் இல்லை. மிகுதியான பேரன் பேத்திகள் மட்டுமே பெற்றிருக்கும் மனிதர் போன்று அவரது தோற்றம் இருந்தது. என் பாட்டி இளமையாக அழகாக இருந்தார் என்ற எண்ணமே வெறுப்பூட்டுவதாக இருந்தது. அவர் அடிக்கடி குழந்தை பருவத்தில் தாம் விளையாடிய விளையாட்டுக்களை எங்களிடம் கூறுவார். அவை அபத்தமாக மதிப்பற்றவையாக தோன்றின. அவர் அடிக்கடி கூறிய கட்டுக்கதைகள் போன்று தோன்றின. என் பாட்டி குட்டையாக பருமனாக சற்றே கூன் விழுந்த தோற்றத்துடன் இருப்பார். அவர் முகம் முழுவதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் சுருக்கங்கள் இருந்தன. அவர் எப்பொழுதும் இன்று நாங்கள் பார்க்கும் முதிய தோற்றத்தில்தான் இருந்திருப்பார் என்பது எங்களது நம்பிக்கை. கடந்த 20 ஆண்டுகளாக இதே வயதில்தான் இருக்கிறார் என்பதும் எங்கள் எண்ணம். என் பாட்டி பார்வைக்கு அழகாக இருந்திருக்க முடியாது. ஆனால் அவர் இனிமையானவர். அவர் வீட்டில் நொண்டி நடை நடப்பார். தமது கூனை சமநிலைப்படுத்தும்படி தமது ஒரு கையை இடுப்பில் வைத்து கொண்டு நடப்பார். அவரது இன்னொரு கை ஜெபமாலையை உருட்டியபடி இருக்கும். நரைத்த முடி வெளிரிய சுருக்கம் நிறைந்த அவரது முகத்தில் பறந்து காணப்படும். அவருடைய உதடுகள் எந்நேரமும் இறை வழிபாடு செய்து மெல்ல அசைந்தபடி இருக்கும். ஆனால் அவர் குரலை கேட்க முடியாது. என் பாட்டி இனிமையானவர். அமைதியையும் நிறைவையும் சுவாசித்து கொண்டு குளிர்காலத்து மலையடிவாரத்தில் காணப்படும் பரந்த சமவெளி போன்று அமைதியாக சாந்தமாக இருப்பார். புனித தன்மையுடன் இருப்பார். நானும் என் பாட்டியும் நண்பர்கள். எனது பெற்றோர் நகரத்திற்கு சென்றபோது என்னை பாட்டியின் பராமரிப்பில் விட்டு சென்றனர். நான் எப்போதும் பாட்டியுடன் இருப்பேன். காலையில் என்னை எழுப்பிவிட்டு பள்ளிக்கூடம் செல்ல தயார்படுத்துவார். இறைவனை வணங்கி பாடியபடியே என்னை குளிக்க வைத்து எனக்கு ஆடைகள் அணிவிப்பார். நான் அதை கவனித்து மனப்பாடம் செய்து கொள்வேன் என்பது அவரது நம்பிக்கை. அவரது குரல் எனக்கு பிடிக்கும். எனவே அவர் பாடுவதை நான் கவனித்து கேட்பேன். ஆனால் அதை மனப்பாடம் செய்ய வேண்டுமென நான் சிரத்தை எடுத்ததில்லை. எனது சிலேட்டு, மஞ்சள் வண்ண சாக்பி, சிவப்பு வண்ண பேனா எல்லாம் எடுத்து தருவார் பாட்டி. காலையில் கடினமான சப்பாத்தியை வெண்ணெய் மற்றும் சீனி தடவி சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போவோம். கிராமத்து நாய்களுக்கு போடுவதற்காக நிறைய சப்பாத்திகளை என் பாட்டி எடுத்து வருவார். என் பாட்டி எப்போதும் என்னுடன் பள்ளிக்கூடம் வருவார். ஏனென்றால் பள்ளிக்கூடம் கோயிலுடன் சேர்ந்திருந்தது. எங்களுக்கு எழுத்துக்களையும் இறை வணக்கத்தையும் மதகுரு கற்றுத்தருவார். பிள்ளைகள் தாழ்வாரத்தின் 2 பக்கமும் வரிசையாக அமர்ந்தபடி மதகுரு கற்றுக் கொடுத்ததை பாடியபடி இருப்பர். என் பாட்டி உள்ளே சென்று அமர்ந்து வேத நூலை வாசித்தபடி இருப்பார். பின் மீண்டும் இருவரும் ஒன்றாக வீடு திரும்புவோம். கிராமத்து நாய்கள் எங்களை கோயில் வாசலில் சந்திக்கும். அவை உரிமிக்கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் நாங்கள் போடும் சப்பாத்திக்காக எங்களை பின்தொடர்ந்து வரும். எனது பெற்றோர் நகரத்தில் வசதியாக குடியேறிய பின்னர் பாட்டியும் நானும் நகரத்திற்கு சென்றோம். எங்களது நட்பில் இஃது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. பாட்டி எனது அறையில்தான் இருந்தார். ஆனால் பள்ளிக்கூடத்திற்கு என்னுடன் வருவதில்லை. ஆங்கில வழி கற்பிக்கும் பள்ளிக்கூடத்திற்கு நான் பேருந்திலேயே சென்று வந்தேன்.
அங்கு தெருவில் நாய்கள் இல்லை. எனவே பாட்டி வீட்டு தாழ்வாரத்தில் சிட்டுக்குருவிகளுக்கு உணவளிக்க முற்பட்டார். சில ஆண்டுகள் கடந்தன. பாட்டியும் நானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதே அரிதாகி போனது. சில நேரம் என்னை காலையில் எழுப்பிவிட்டு பள்ளிக்கூடம் செல்ல தயார்படுத்துவார் பாட்டி. மாலையில் வீடு திரும்பியதும் ஆசிரியர் கற்பித்த பாடம் பற்றி விசாரிப்பார். நான் கற்றுக்கொண்ட ஆங்கில சொற்களையும் அறிவியலையும் ஆர்க்கிமெடிஸ் கொள்கையையும் உலகம் உருண்டை என்பதையும் பிறவற்றையும் கூறுவேன். நான் கூறியவை அனைத்தும் அவருக்கு மகிழ்ச்சியாக இல்லை. என்னுடைய பாடங்களில் அவரால் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. அப்பாடங்களில் அவருக்கு நம்பிக்கையும் இல்லை. இறைவன் பற்றியும் வேத நூல் பற்றியும் எனது பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கப்படாதது பற்றி அவர் மன சோர்வுக்கு உள்ளானார். எங்கள் பள்ளிக்கூடத்தில் இசையும் இசை பற்றிய பாடங்களும் கற்பிக்கப்படுவதை கூறினேன். என் பாட்டி அதனை விரும்பவில்லை. கௌரவமான குடும்பத்தினருக்கு இசை உரியதன்று என்பது அவரது எண்ணம். அவர் எதுவுமே பேசவில்லை. அவருடைய அமைதி பள்ளியில் இசை கற்பிக்கப்படுவது அவருக்கு சம்மதம் இல்லை என்பதை உணர்த்தியது. அதன் பின்னர் மிக அரிதாகவே என்னுடன் பேசினார் என் பாட்டி. ஆண்டுகள் பல உருண்டோடின. நான் மேல் படிப்புக்காக பல்கலைக்கழகம் சென்றேன். அப்போது வீட்டில் எனக்கு தனி அறை ஒதுக்கப்பட்டது. பாட்டிக்கும் எனக்கும் இடையேயான நட்பு துண்டிக்கப்பட்டது. என் பாட்டி அவர் தனிமைப்படுத்தப்படுதலை ஏற்றுக்கொண்டார். எப்போதும் நூற்று கொண்டிருப்பார். அரிதாகவே யாருடனும் பேசுவார். கதிரவன் உதிக்கும் காலை பொழுதிலிருந்து மறையும் மாலை பொழுது வரை நூற்று கொண்டும் கடவுளை வணங்கிக் கொண்டும் இருப்பார். மாலையில் கொஞ்சம் ஓய்வெடுத்து குருவிகளுக்கு அவர் உணவளிப்பார். அவர் தாழ்வாரத்தில் உட்கார்ந்து ரொட்டியை சிறு சிறு துண்டுகளாக்கி கொண்டிருக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான சிறிய பறவைகள் அவரை சுற்றி சுற்றி வந்து கிரீச் கிரீச் என சப்தமிடும். அவரது கால்களில் வந்து உட்காரும். சில அவரது தோள்களில் உட்காரும். சில அவரது தலையிலும் உட்காரும். அவர் புன்னகைப்பார். ஆனால் சூ எனச் சொல்லி அவற்றை விரட்டவே மாட்டார். பறவைகளுக்கு உணவளிக்கும் அந்த நேரமே அவரது மகிழ்ச்சியான நேரம். பல்கலைக்கழக படிப்பை முடித்து மேற்படிப்புக்காக நான் வெளிநாடு செல்ல தீர்மானித்தேன். என் பாட்டி மனமுடைந்து போவார் என நினைத்தேன். நான் 5 ஆண்டுகள் அங்கு தங்க வேண்டியிருக்கும். இந்த முதிய வயதில் என் பிரிவை அவர் தாங்கிக் கொள்வாரா? யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் பாட்டியால் முடியும். அவர் உணர்ச்சி வசப்படுபவர் அல்லர். புகைவண்டி நிலையத்திற்கு பாட்டி என்னை வழி அனுப்ப வந்திருந்தார். ஆனால் எதுவும் பேசவில்லை. எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. அவர் உதடுகள் இறை வணக்கம் சொல்லி அசைந்தன. அவரது மனம் இறை வழிபாட்டில் முழுமையாக ஒன்றியது. அவருடைய விரல்கள் ஜெபமாலையை உருட்டி கொண்டிருந்தன. மிக மென்மையாக பாட்டி என் நெற்றியில் முத்தமிட்டார். பாட்டி முத்தமிட்ட அந்த ஈரத்தடத்தினை என் மனத்தில் வைத்து போற்றினேன். இதுவே பாட்டி தரும் கடைசி முத்தம் போன்று நினைத்து அதனை என் சிந்தையில் நிறைத்து வைத்தேன். ஆனால் நல்ல வேளையாக அப்படி எதுவும் நடக்கவில்லை. 5 ஆண்டுகள் கழித்து நான் திரும்பினேன். பாட்டி புகைவண்டி நிலையத்திற்கு வந்திருந்தார். 5 ஆண்டுகளுக்கு முன் பார்த்த அதே பாட்டியாக இருந்தார். அவர் தோற்றத்தில் மாற்றமில்லை. கூடுதலாக மூப்பு அடைந்திருக்கவில்லை. இப்போதும் எந்த வார்த்தையும் பேசவில்லை. என்னை தம் கைகளால் அணைத்த போது இறை வழிபாட்டினை கேட்க முடிந்தது. நான் மீண்டும் ஊர் திரும்பிய அந்த நாளில் கூட சிட்டுக்குருவிகளுக்கு உணவளிப்பதே அவரது சந்தோஷ தருணமாக இருந்தது. அன்று சாயங்காலம் அவரிடம் ஒரு மாற்றம் தென்பட்டது. அவர் கடவுளை வழிபடவில்லை. அருகிலிருந்த பெண்கள் பலரை அழைத்து பாடத் தொடங்கினார். வெகு நேரமாக கையில் இருந்த பறையை கொட்டியபடி போர்க்களத்தில் இருந்து வீடு திரும்பும் வீரர்களை பற்றி பாடியபடி இருந்தார். அதிகமாக அவர் தம்மை வருத்தி கொள்வதை தடுக்க நினைத்தோம். பாடுவதை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டோம். அன்றுதான் முதன்முறையாக என் பாட்டி இறை வழிபாடு செய்யாதிருப்பதைக் கண்டேன். மறுநாள் காலை அவர் உடல் நலம் குன்றியது. லேசான காய்ச்சல் வந்தது. மருத்துவர் வந்தார். குணமாகிவிடும் என்று சொன்னார். ஆனால் என் பாட்டி வேறு விதமாக நினைத்தார். தமது முடிவு நெருங்கிவிட்டதாக எங்களிடம் கூறினார்.
இன்னும் சில மணி நேரங்களே இருப்பதால் பேசி பொழுதை கழிக்க விரும்பவில்லை என்றும் கடவுளை வழிபடப் போவதாகவும் கூறினார். நாங்கள் ஓய்வெடுங்கள் என்று சொன்னோம். அவர் எங்கள் பேச்சை ஒரு பொருட்டாக கருதவில்லை. அமைதியாக படுக்கையில் படுத்த வண்ணம் இறை வழிபாடு செய்தார். ஜெபமாலை உருட்டினார். சிறிது நேரம் சென்றது. எங்கள் கண் முன்னரே பாட்டியின் உதடுகள் அசைவற்று நின்றன. ஜெபமாலை உயிரற்ற அவரது விரல்களிலிருந்து கீழே விழுந்தது. அமைதியான முகம் வெளிரிப் போனது. அவர் இறந்து விட்டார் என்பதை அறிந்தோம். நாங்கள் அவரை படுக்கையிலிருந்து தூக்கினோம். எங்கள் வழக்கப்படி அவரை கீழே படுக்க வைத்து சிவப்பு வண்ண சவச்சீலையால் மூடினோம். எல்லோரது முகங்களிலும் சோகம் அப்பிக்கொண்டது. சில மணி நேரங்கள் கழிந்தன. என் செய்வது? அப்படியே இருந்துவிட முடியுமா? இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினோம். சாயங்காலம் ஆனது. அவரை அவரது அறையிலிருந்து வெளியே தூக்கி வந்தோம். பாதியிலேயே நின்று விட்டோம். தாழ்வாரத்திலும் அவரது உயிர் பிரிந்த அவரது அறையிலும் ஆயிரக்கணக்கான குருவிகள் வந்து சேர்ந்தன. அவை மௌனமாக இருந்தன. எந்த சப்தமும் எழுப்பவில்லை. பறவைகளின் வருத்தம் எங்களை நெகிழச் செய்தது. அவற்றிற்காகவும் வருந்தினோம். என் தாய் ரொட்டி எடுத்து வந்து என் பாட்டி செய்வது போன்று சிறு துண்டுகளாக்கி போட்டார். குருவிகள் இரையை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. அமைதியாக பாட்டியை பார்த்தபடியே இருந்தன. பாட்டியின் உடலை தூக்கிச் சென்ற பிறகு அவை அனைத்தும் அமைதியாக பறந்து சென்றன. மறுநாள் பணிப்பெண் வந்து ரொட்டி துண்டுகளை பெருக்கித் தள்ளி குப்பை கூடையில் போட்டாள்.